சாவித்திரி சொன்னதை கேட்டுட்டு செம்ம கோவத்தோட தாமரை அந்த ஈஸ்வரி என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டா, அவளை நான் சும்மா விட மாட்டேன்னு கிளம்பி போக பாக்குறாங்க. ஆனா சாவித்திரியோ தாமரைய முதல்ல எவ்வளவோ ட்ரை பண்றாங்க நிறுத்துறதுக்காக. ஆனா தாமரை துள்ளிக்கிட்டே இருக்க. இதுல கடுப்பான சாவித்திரியும் தாமரையோட கன்னத்துல பலான்னு ஒரு அறைய விட்டுட்டு, அமைதியா இருடி, எனக்கு அவளை எப்படி பழிவாங்கணும்னு நல்லா தெரியும். அவ எவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்ணோட வாழ்க்கையவே நாசம் பண்ணியிருப்பா. எனக்கு தெரியும் அவளை எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு. நான் நேரம் பார்த்து அவளுக்கு ஆப்பு வைக்கிறேன், பழிக்கு பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சபதமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கமோ எதுவுமே தெரியாத ஈஸ்வரியோ எப்படியோ நம்ம இந்த பாத யாத்திரையோட அந்த பலனை இந்த குடும்பத்துக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டோன்னு அவங்களோட பொண்ணுக்கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பொண்ணும், நீ என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க, அதான் அவங்க தான் சாமிய பார்த்துட்டாங்களே! இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஆனா, அதுக்கு ஈஸ்வரியும், "இங்க பாரு, என்ன இருந்தாலும் அவங்க கோயிலுக்கு நேரா போய் சாமிய பார்க்கல. வீட்லருந்து கிளம்பும்போது அவங்க என்ன சொன்னாங்க? மலை ஏறி போய் முருகன தரிசிக்கணும்னு. அவங்க என்ன மலையா ஏறுனாங்க? ஏதோ ரோட்ல போய்க்கிட்டு இருக்க முருகன பார்த்துட்டு, அவங்களோட மனசாந்திக்காக நம்ம இந்த சடங்க முடிச்சுட்டோம்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாவே அவங்க இந்த சாங்கியத்த ஃபுல்லா முடிக்கல. பரிகாரத்தையும் பண்ணல. திருப்பதிக்கு மொட்டை போடுறதா வேண்டிக்கிட்டு, கீழ இருக்க அழகர் சாமி கோயில்ல மொட்டை போட்டுட்டு, நான் வேண்டுதல முடிச்சுட்டேன்னு சொன்னா, சாமி என்ன பார்த்துட்டு சும்மாவா இருக்கும்? இந்த குடும்பம் நெனச்ச மாதிரியே சிதைய போது. என்ன தைரியம் இருந்தா அவங்க என் பையனோட வாழ்க்கைய இதுவரைக்கும் நாசம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் நான் தரமான பதிலடி குடுத்துட்டேன்னு சொல்ல, அவங்களோட பொண்ணும், "ஆமா, இந்த விஷயத்த நீயாம்மா பண்ணன்னு?" கேட்குறாங்க. உடனே, "ஆமா, அந்த கிழவி நடு வழியிலேயே எதுக்காக மயக்கம் போட்டுச்சுன்னு நீ நெனைக்கிற? அது எப்பயும் ப்ரெஷர் மாத்திரை சாப்பிடும். அதுவும் தண்ணீல கலந்து தானே சாப்பிடும். அதில நான் 2 டோஸ் எக்ஸ்ட்ரா குடுத்துட்டேன். அதனால தான் மயங்கி விழுந்துருச்சு. நான் நெனச்சது நெனச்சபடியே நடந்துருச்சுன்னு" சொல்லிட்டு அவங்க வஞ்சகத்த யோசிச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கமும் வீட்ல ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம தமிழ்கிட்ட உண்மைய சொல்லிடலான்னு சொல்லிட்டு, சேதுவும் அவங்களுக்கு வந்த கனவையும், இந்த பரிகாரத்த அவங்க எதுக்காக பண்ணாங்கன்ற விஷயத்தையுமே சொல்ல, இத கேட்டுட்டு ஷாக்கான தமிழுமே, "ஐயோ! நமக்கு வந்த கனவு மாதிரியே இவங்களுக்கும் வந்திருக்கு. நம்ம இத இவங்க கிட்ட சொல்லலாமா? வேண்டாமான்னு?" யோசிச்சு பார்த்துட்டு, சரி, அதான் பரிகாரம் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா அப்படி நடக்காதுன்னு எல்லாரும் தைரியமா இருக்காங்கல்ல. அப்புறம் எதுக்காக நம்ம அவங்களோட நிம்மதிய குலைக்கணும்னு தமிழ் அவங்களுக்கு வந்த கனவு பத்தி சேதுகிட்ட சொல்லவே இல்ல. ஆனா திடீர்னு நடு ராத்திரி எந்திரிச்சு உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப இத பார்த்துட்டு சேதுவும் பதறி போய் லைட் எல்லாம் ஆன் பண்ணிட்டு தமிழ்கிட்ட, "என்னாச்சு தமிழ்? ஏதாவது வலிக்குதா என்ன? ஏதாவது பிரச்சனையா? உனக்கு என்ன வேணும்னு?" கேட்குறாங்க. ஆனா தமிழோ, "இல்லங்க, நான் வாஷ்ரூம் போனேனா, அப்ப தெரியாம கீழ இருந்த கரப்பான்பூச்சிய மிதிச்சிட்டேன். அது வேற என் கால்ல மிதிப்பட்டு செத்து போயிடுச்சுங்க. எனக்கு அந்த கரப்பான்பூச்சிய நெனச்சா வருத்தமா இருக்கு. அது வேற குட்டி கரப்பான்பூச்சி, சின்ன உசுரு. நான் வேற கொன்னுட்டேங்க. ஒரு வேள நான் மிதிச்சதுனால என் வயித்துக்குள்ள தானே நம்ம குழந்தையும் இருக்கு. அதோட பாவத்த நம்ம குழந்தையும் அனுபவிக்கணுமா என்ன? வேண்டாங்க. என்ன பாவமா இருந்தாலும் அத நானே எடுத்துக்கிறேங்க. என் குழந்தைக்கு மட்டும் எதுவுமே ஆகக்கூடாதுன்னு" சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்டுட்டு சேது ஷாக் ஆவாங்கன்னு பார்த்தா, அவங்க கெக்க புக்கன்னு சிரிச்சுக்கிட்டே, "என்ன, அந்த கோபாலு மாதிரியே இப்ப இந்த கரப்பான்பூச்சியான்னு?" கேட்குறாங்க. இப்பதான் தமிழ் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்குலாம் முன்னாடி கெடா வெட்டும்போது கெடா பேரு கோபாலுன்னு தமிழ் சொல்லி, "கோபால ஒண்ணும் பண்ணிடாதீங்கன்னு" சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. ஆனா, அதே நேரத்தில கெடா வெட்டி குழம்பு வச்சதுக்கப்புறமா, கோபாலு ரொம்பவே ருசியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அத நல்லா கட்டு கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே சேது சொல்லி சிரிக்க, தமிழோ கொஞ்சம் கடுப்பாயிட்டு சேதுவ திட்டுறாங்க. திட்டி முடிச்சுட்டு, "ஐயோ! சாரிங்க. நான் பண்ண தப்புக்கு போயிட்டு நான் உங்கள திட்டிக்கிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு அவங்க சாரி கேட்க, சேது உடனே, "அம்மா, இதெல்லாம் தாங்க முடியாதுன்னு" போத்திக்கிட்டு தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில அப்பதான் இந்த மாதிரி ராஜாங்கத்துக்கிட்டயும் மோகனாக்கிட்டயும் எப்படியோ பரிகாரம்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆனா நான் டெய்லியும் போடுற மாத்திரை தான் போட்டேன். எதுக்காக எனக்கு மயக்கம் வந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மோகனா அதுக்கு, "உங்களுக்கு வயசாயிடுச்சுல்ல அத்தை, அதனால தான் மயக்கம் வந்திருக்குன்னு" சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்க வந்த ஈஸ்வரியும், "எனக்கு என்னமோ இந்த பரிகாரத்தை நம்ம சரியா செஞ்ச மாதிரி தோணலன்னு" ஒரு புதிய பிரச்சனையை கொண்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ராஜாங்கம் ஏதோ ஒரு விஷயத்த யோசிக்க, அப்பத்தாவும் பதட்டத்தோட நின்னுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான்
மோகனாவுக்கும் உள்ளுக்குள்ள பதட்டமாவும், பயமாவும் இருக்கு. ஸோ, இப்போ என்ன குழப்பத்த ஈஸ்வரி கொண்டு வரப்போறாங்க? அவங்களால தான் இந்த பரிகாரமே நாசமாயிடுச்சுன்ற உண்மை ஒருவேளை ராஜாங்கத்துக்கோ, இல்ல சேதுவுக்கோ தெரிய வந்துச்சுன்னா, அப்புறம் ஈஸ்வரியோட நிலைமை அம்பேல் தான். ஒருவேளை சாவித்திரி மூலியமா இந்த உண்மைகள் தெரிய வந்து, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா? அப்படி இல்லன்னா, சாவித்திரி மூலியமா வேற ஏதாவது ஒரு பூகம்பத்த ஈஸ்வரி சந்திக்க போறாங்களா? ஈஸ்வரிக்கு ஒரு தரமான ஆப்ப சாவித்திரி வச்சு ஒட்டு மொத்தமா தமிழ் சேதுவோட வாழ்க்கையிலேருந்து ஈஸ்வரிய போக வச்சா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?